வைகாசி மாதம் 4ஆம் தேதி மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் ராகு கேது பெயர்ச்சி நடக்கிறது. ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பயிற்சியால் ரியல் எஸ்டேட் தொழில் இருப்பவர்களுக்கு எந்தளவு லாபம் கிடைக்கும், எப்படி தொழில் நடக்கும், லாபகரமாக நடக்குமா என்பதை அடுத்த ஒரு வருடத்துக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பூமிகாரகன், 6ஆம் அதிபதி செவ்வாய் பூமிகாரகன். இந்த ஜென்ம ராசிக்கும் 6ஆம் அதிபதிக்கும் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் பெறுகிறார். அது ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு அவ்வளவு திருப்தியாக இல்லை, ஓரளவு நன்றாக இருக்கிறது. சரி, அதனால் என்ன பலன்? தொழில் செய்யக்கூடாது, தொழில் செய்யலாம், தாராளம் பண்ணலாம். ஆனால் வெறுமனே மனை விற்பனை செய்யக்கூடியவர்கள், ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கி மனை போட்டு மனைகளாக விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு அவ்வளவு திருப்திகரமாக இருக்காது. அதை செய்வதை விட புது வீடுகள் கட்டி விற்பது அல்லது வில்லாஸ் கட்டி விற்பது, அப்பார்ட்மெண்ட்ஸ், ஃப்ளாட்ஸ், இது போன்று ஜேவி போட்டு விற்பனை செய்வது, தனியாக விற்பனை செய்வது, கணவன் மனைவி இணைந்து விற்பனை செய்வது, இது போன்ற தொழில் செய்தார்களானால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவு பயனளிக்கும், பெரிய அளவு லாபத்தை கொடுக்கும். வெறும் மனைகளை விற்பனை செய்வதற்கு இந்த ஆண்டு இந்த ராகு கேது பயிற்சி அவ்வளவு திருப்திகரமாக இல்லை. அடுத்த ஒரு வருடத்திற்கு கட்டிய வீடுகள், புது ஃப்ளாட்ஸ், புது அப்பார்ட்மெண்ட் இல்லாட்டால் கூட செகண்ட் ஹேண்ட் ஃப்ளாட்ஸ், செகண்ட் ஹேண்ட் ஹவுசஸ், இது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு செகண்ட் ஹேண்ட் ஹவுஸ் வாங்கி மாற்றி விடுற மாதிரி விற்பனை செய்பவர்களுக்கு அதிக அளவு லாபத்தை பெறுவார்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். எதுவாக இருந்தாலும், ஒருவேளை மனைகளாக இருந்தால் கூட செகண்ட் ஹேண்ட் மனையாக இருந்தால் ஒரு பார்ட்டிக்கிட்டேருந்து இன்னொரு பார்ட்டிக்கு மாற்றி விடுறா இருந்தால் பரவாயில்ல. இவங்களே சொந்தமாக இடம் வாங்கி பிளாட் போட்டு விற்கிறது தேவையில்லை. அந்த தொழில் முயற்சிப்பதை விட கட்டி முடித்த வீடுகள், ஃப்ளாட்ஸு, அப்பார்ட்மெண்ட்ஸு, வில்லாஸ், இது போன்று விற்பனை செய்யலாம். அல்லது செகண்ட் ஹேண்ட் ஹவுசஸ் வாங்கி நம்ம அதை வாங்கி அக்ரிமெண்ட் போட்டு கைமாற்றி விடலாம். இது போன்ற வீடுகள், முடிந்தளவு வீடுகளை விற்பனை செய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருப்பவர்கள். அல்லது ஃபார்ம் ஹவுஸ் பண்ணலாம். ஃபார்ம் ஹவுஸ், செடி கொடி மரம் இது போன்று வச்சு ஒரு 20 சென்ட் 25 சென்ட்னு விற்கிறவங்க அது பண்ணலாம். ஆனால் வீடு கட்டக்கூடிய மனைகள், புதிதாக நாம் இடம் வாங்கி பிளாட் போட்டு விற்கிறது அவ்வளவு திருப்திகரமாக இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு தகுந்த செயல்படுங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.